ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு என்னென்ன மாதிரியான லஞ்ச் ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ரெசிபி மோர் குழம்பு. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுடலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு நல்லா நைஸாக அரைக்கணும், திப்பி திப்பியாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்சிலலாம் போட்டு அடிக்க தேவையில்ல, நம்ம இந்த மாதிரி விஸ்க வச்சு கையிலேயே நல்லா அடிச்சுக்கிட்டால் போதும். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அடித்தாச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மோர் குழம்புல காய்கறிகள் எதுவும் சேர்க்கலை, சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னா சொரக்காய், நீர்ப்பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்புல கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மோர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் அடுப்பில் ஒரு சாஸ் பாட் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பாருங்கள் நல்லா வெடிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சப்போஸ் ரொம்ப பொடியான சின்ன வெங்காயம் அப்படின்னா முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோரை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரத்தில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறோம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் நம்ம ஒரு குக்கர் வச்சிடலாம். இதில் நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 அன்னாசி முக்கு, 2 பட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 4ஆக வெட்டி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான், நம்ம வரமிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சீரகத்தையும் மிளகையும் நம்ம பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த சமயத்துலேயே நம்ம இதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது சேர்த்துருக்கோம். புதினா நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பீன்ஸையும் இதே மாதிரியே நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். அடுத்ததாக நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மொத்தமாக 6 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து எப்பயுமே சாப்பாடு வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பன்னீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பன்னீரை வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரியே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பன்னீர் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து போட்டுடலாம். மேலே வந்து நான் இந்த பன்னீரை வந்து தூவிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு. இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வெடிக்குது, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அடுத்ததாக நான் அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகமும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்துடலாம். நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி பல்லாக இருக்கிறதுனால ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பூண்டாக இருந்தது அப்படின்னா 7 பல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 2 தக்காளியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி கரைசலை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதில் உள்ள தூசியெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதில் அரைச்சி வச்ச வெந்தயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெந்தய குழம்பு நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கை அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இது கூடவே 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம்லாம் நல்லா வெடித்த பிறகு நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே நான் 3 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு வரமிளகாயை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால வந்து ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினாவை இதில் சேர்த்துடலாம். இந்த புதினா சாதம் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். அடுத்ததாக வந்து நான் இதில் 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ வதக்கிறோம் இல்லையா, இதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், சாப்பாட்டில் வந்து சேர்க்கலை. சாப்பாடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க.
இப்போ பாருங்கள் புதினாவில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்தை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புதினாவில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைனா சாப்பாடு வந்து உடஞ்சிரும். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ்லாம் எடுக்கல, நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாதம் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாதத்தோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இது வந்து தவிடு எடுத்த கம்பு தான். தவிடு நீக்காத கம்பு இருந்தது அப்படின்னா தவிடு நீக்கிக்கோங்க. இது வந்து தவிடு நீக்கினதுனால நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 டைம் அலசி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு ஒரு துணி மேலே போட்டுடலாம். இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டாம், ரொம்ப வரன்னு ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் காய வச்சா போதும். அடுத்ததாக நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பாத்திரத்தில் 9 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் கம்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். அதனால 3 கப் கம்புக்கு நான் வந்து 9 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த கம்பு பொடியை சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. இதை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கக்கூடாது. உடனே அடுப்பில் எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லைன்னா காரில் அடிச்சிடும். இந்த மாதிரி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அதனால நல்லா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு வருது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ பாருங்கள் இந்த கம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கம்பை வந்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கெட்டியான கம்மஞ்சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஆறணும். அதனால பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். இதை வந்து இப்படியே நம்ம சூடாகவும் குழம்பு போட்டு சாப்பிட்லாம். இந்த கம்மஞ்சோறுக்கு வந்து தக்காளி குழம்பு நல்லாவே சூட் ஆகும். இந்த தக்காளி குழம்பு ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து போட்டுட்டு நம்ம இதை வந்து அப்பப்போ கிளறி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இது மேலே வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மட்டும் ஆற விட்டுக்கோங்க. ரொம்ப ஆற வேண்டாம். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து உருண்டை பண்ணுறதுக்கு வராது. இப்போ பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை தொட்டு நம்ம இதை வந்து நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி உருண்டை பண்ணியிருக்கேன் அப்படின்றத. கை ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம இதை தண்ணியிலே போட்டுடலாம். இதை வந்து அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மத்தியானத்துக்கு கம்மங்கூழ் செய்யணும் அப்படின்னா காலையிலேயே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்போவே சூடாக கூட குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இதை வந்து காலையில் செய்கிறேன். மத்தியானத்துக்கு வந்து கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக கம்மங்கூழ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு மண் சட்டியில் 2 உருண்டை போட்டுக்கிறேன்.
இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கம்மஞ்சோறு, அந்த தண்ணியவே யூஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம மாங்காய் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பச்சைப்பயிறு குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பச்சைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு பச்சைப்பயிறு வந்து நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் பாசிப்பயிருக்கு 1/2 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு சாஸ்பாட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 30 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துடலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன பூண்டு பல் அப்படின்னா ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் 2 தக்காளியை சேர்த்துடலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பயிரை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அடுத்ததாக நம்ம பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன பல் பூண்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம 2 தக்காளி சேர்த்துடலாம். ரொம்ப பெரிய தக்காளி அப்படின்னா ஒரு தக்காளியே போதும். சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காயை எடுத்துடலாம். பீர்க்கங்காயை கட் பண்ணும்போது அந்த ஓரத்தில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மத்தில் கடையிற மாதிரி இருந்தது அப்படின்னா சூடாக இருக்கும் போதே மற்ற எடுத்து நல்லா கடைஞ்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 செகண்ட் அரைச்சா போதும். நல்லா வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த எல்லா ரெசிபிஸும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மருக்கு ரொம்பவே சாப்பிட வேண்டிய உணவுகள் தான். இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.